அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 736வது நாளை எட்டுகிறது. இந்த மனித இனத்தின் துரோகிகளாகிய எதிரிகளாகிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கின்ற இந்த யுத்தம் 73வது நாளை எட்டிருக்கிறது. இதில் ஈரான் அதிரடியாக ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறது. என்னடா நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம். 60% யுரேனியத்தை செறிவிட்டிருக்கோம். இன்னும் 30% தான். ஒரே வாரத்தில் நாங்கள் யுரேனியத்தை செறிவிட்டு அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவோம். எங்களுடைய நாடாளுமன்றத்தில் அதை நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அதற்குள்ளால் அணுகுண்டு தயாராகிவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ உனக்கு அணுகுண்டு பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஏனென்று சொன்னால் திரும்ப அதை வச்சுட்டே தாக்குவேன்னு சொல்லுது. அதுக்கு மேலே இப்படி ஒரு காரணம் உனக்கு கிடைக்காது என்று இப்ராஹிம் ரைசி என்ற ஈரானுடைய நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஆக முஸ்தபா காமெனியினுடைய மிகப்பெரியதொரு முடிவாக இருக்கும் இது. ஏற்கனவே தரப்பட்ட அந்த மார்க்க தீர்ப்புகளை சற்றே அவர் திருத்துகிறார். ஏனென்று சொன்னால் யுரேனியம் இருக்குன்னு அடி வருது, அதை தடுக்கிறது இதுதான் ஒரே வழி என்று அவர் நம்புகிறார். அடுத்தது, ஈரானுடைய ஆயில் டேங்கர் ஒன்றை ஹர்முஸ் பகுதியில் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. உடனே அமெரிக்காவினுடைய கப்பல்களை ஈரான் தாக்கி இருக்கிறது. இது ஒரு யுத்தமாக பரிணமிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் உடனேயே ட்ரம்ப் நான் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் இன்னொன்று தொடங்க போகிறோம்னு சொன்னார். திரும்ப ஒரு அடி கொடுத்தாங்க. உடனே அந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்டு பின்வாங்கப்பட்டு விட்டது. பேக்ஸ் டவுன் அப்படின்னாங்க. உடனேயே பின்வாங்கப்பட்டு விட்டது. அடுத்தது, இன்னும் 48 மணி நேரத்தில் இன்னொரு யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு பதட்டம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கப்பல்களை தாக்கும் பணியை ஈரானும் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவும் இந்த யூகேவுடன், யுனைடெட் கிங்டம் என்ற ஆங்கில நாட்டுடன் சேர்ந்து தங்களுடைய தாக்குதலை நடத்தப் போவதாக சொல்லியிருக்கிறது. அடுத்தது, அகாட்சி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். பேச்சுவார்த்தைன்னு பம்மாத்து போடாத. அங்கே இருந்து 14 நிபந்தனைகள், இங்கே இருந்து 10 நிபந்தனைகள், இப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு 5 விஷயத்த உடனே செய்தேன்னா யுத்தம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்காரலாம். ஏன்னா உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பேசிட்டு செய்யன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்த பிறகு பேசுவோம். அந்த 5 விஷயம் என்னன்னா, யுத்தத்தை லெபனான் உட்பட எல்லா இடமும் நிறுத்த வேண்டும். அடுத்தது, எல்லா பொருளாதார தடையும் நீக்க வேண்டும். அது உன் வீட்டில் உட்காந்துட்டு இதை செய்யலானே. அடுத்தது, ரிலீசிங் ஈரானியன் ஃபண்ட்ஸ். ஈரானுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற அதனுடைய நிதி அமெரிக்காவில் இருப்பதை உடனேயே ரிலீஸ் பண்ண வேண்டும். ஈரானுக்கு ஏற்பட்ட போர் காலத்து நஷ்டங்களுக்கு காம்பன்சேஷனை தொடரணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு ஏஜென்சியை சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சி வழியாக இந்த பணத்தை போட வேண்டும் என்று. அடுத்து, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் எப்போவுமே ஈரானுக்கு சொந்தம் என்பதை ஒத்துக்கொள்ளணும். இவ்வளவு இருந்தாவான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த லேட்டஸ்ட் ப்ரொபோசலில் அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் சொல்லக்கூடிய ஹர்முஸ் முற்றுகையை நீக்க வேண்டும் என்று இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஹர்முஸ் முற்றுகை அதற்கு எந்த பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணவில்லை. ஈரான் இன்னொரு வழியையும் தொடங்கிவிட்டது. அது பாகிஸ்தானும் ஈராக்கும் ஈரானுடைய எண்ணெயை உலக அங்காடியில் விற்பதற்கு ஒப்பந்தம் போட்டு இருக்கின்றன. கையெழுத்தை போட்டாங்க 2 பேரும், நாங்கள் விட்டு தரோம் அப்படின்னு. அப்போ சைனா வழியாக, ரயில் வழியாக கொஞ்சம் போகுது. பாகிஸ்தான் பார்டரை திறந்ததிலிருந்து அரேபியன் ஓசனுக்கு கொஞ்சம் போகுது. ஹர்முஸ் வழியாகவும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 2வது திட்டம்னு கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியாக அமெரிக்கா கொண்டு வந்த திட்டம் அறவே எடுபடலை. அதில் ஃபுஜைரா என்ற துறைமுகத்தை யுஏஇ இழந்ததுதான் மிச்சம். அடுத்தது, ஓமனும் மஸ்கட்டில் ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் ஈரானோட நடந்திருக்கு. அது ஓமனுக்கும், அது எப்படி மஸ்கட்னு சொன்னால் ஓமனுக்கும் மஸ்கட் அதனுடைய தலைநகர். ஓமனுக்கும் ஈரானுக்கும் ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷனும் கலந்துருக்கு. அதில் எப்படின்னா, ஓமனுடைய லீகல் ரைட்ஸ் என்ன,
இனி நம்ம இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ரைட்ஸ், அதாவது ஹர்மூஸை இன்டர்நேஷனல் சீன்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1987 அது நடந்து விட்டது. இப்போ இவங்க ரெண்டோருடைய உரிமையும் நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர், நம்மளுடைய பிராந்திய கடல் பகுதிகளில் எப்படி போக்குவரத்து வைத்துக் கொள்ளலாம், அதில் நாங்கள் வசூலிக்கின்ற $2 மில்லியன் உங்களுக்கு எவ்வளவு தரணுங்கிறத இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவில் பொருட்களை அங்குமிங்கும் நகர்த்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட, அதை கண்காணிப்பதற்கு ஏற்பட்ட அமைப்பின் முன்னால் நடந்திருக்கிறது. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், இத்தாலி ஒரு பெரிய யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருந்தது. அது வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய கூட்டு பலவுகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, காசால நடக்கக்கூடியும் பார்த்துட்டு மோத்த திருப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. அமெரிக்காவின் பிடியில் இருந்து விடுபட்டு நம்மளுடைய இராணுவத்தை நாம் கட்டமைத்தோம். இனி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு நம்மளுடைய இராணுவத்தில் என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும், அதை எப்படி நவீனப்படுத்துவது என்பதை பற்றி பேச வேண்டும்னு. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தை அமெரிக்காவின் அடிமைத்தனத்தில் இருந்து அது விடுவித்தது என்றே சொல்ல வேண்டும். அவர்களாக விடுவித்து வைத்திருந்தாலும் அதற்கு காரணமாக அமைந்தது ஈரானுடைய இந்த அதிரடி தாக்குதலும். இப்போ இராணுவத்தில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க. அதுவும் அமெரிக்காவில் வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் இராணுவ நோக்கர்களும் ஒன்று சொல்லிட்டாங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இவ்வளவு நாளும் தாக்கு பிடிச்ச ஈரான் தான் மிகப்பெரிய வல்லரசு, அவங்க இன்னும் முடியும்னு காட்டுறது அவங்களுடைய பலத்தை சொல்லுகிறது என்று. அடுத்தால நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் லெபனான்ல நடந்துகிட்டு இருக்கு. லெபனான்ல இப்ப வெஸ்டர்ன் கலியிலே ஏற்கனவே ஹிஸ்புல்லானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது என்று நாம் சொன்னோம். நேற்று அதுல பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. 18 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள், 8 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். லெபனான்ல 6 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அப்போ லெபனான் யுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பதுங்கு குழியிலேயே இஸ்ரேலிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஷேக் நயீம் காசம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு நரகத்தை நாங்கள் அங்கு உருவாக்குவோம் என்று. அடுத்தது அமெரிக்காவில் பயங்கரமா விலைவாசி ஏறுறதுனால மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு பாருங்க, ரொம்ப விழுந்து போச்சு. இதை அமெரிக்கா தான் அதிகமாக பாதிக்கப்படுது. உன்னுடைய முற்றுகை, உன்னுடைய யுத்தம், இதனால ஈரான் ஒருவேளை நீண்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகலாம். ஆனால் இப்பொழுதே நீ சரிந்து கொண்டு இருக்கிறாய் என்று எச்சரித்து இருக்கிறார்கள். அடுத்தது ஈரானுக்குள்ளால் குர்திஸ் பகுதியில் நடந்த மிகப்பெரியதொரு இராணுவ ஆயுத கடத்தலை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து இருக்கிறது. பெரிய அளவில் அமெரிக்க ஆயுதங்களும் இஸ்ரேலிய ஆயுதங்களும் கிடைத்திருக்கிறது. நம்ம காசாவுக்கு வந்தா, காசாவில் வெஸ்ட் பேங்க்ல 70 குழந்தைகள் இந்த 3 மாசத்தில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் யூரோப்பியன் யூனியன் அறிவிப்ப கல்லாஸ் வந்து சொன்னதை உங்களுக்கு சொன்னேன். வெஸ்ட் பேங்க்ல மேக்கரையில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகளையும் பார்த்து கொண்டு நாம் முகத்தை திருப்பிக் கொள்ள முடியாதுன்னு அது இப்ப தகவல்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல 99 எஜுகேஷன் ரிலேட்டட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லாங்க. மேக்கரையில் இருந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவை 99 தாக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் மூடப்பட்டு இருக்கின்றன. அடுத்தது ஜெருசலமைட்டுன்னு சொல்லக்கூடிய ஜெருசலத்தின் பூர்வீக குடிகள் 100% இருந்தவர்களில் 7% தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அங்கு ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது என்பதை உலக ஊடகங்கள் பெரிதுபடுத்தி சொல்லுகின்றன. இப்படி ஈரானுடைய அதே போல குவைத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டுனோம். ஐஆர்ஜிசி அதாவது இஸ்லாமிய பாதுகாப்பு படையினர் குவைத்துக்குள்ளால பூந்துட்டாங்கன்னு சொல்லி பூபியான் ஐலண்டுங்கிற ஒரு தீவில் அவர்கள் புகுந்து விட்டார்கள். நிறையவே புகுந்து விட்டார்கள். அதில் 4 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். உடனே மீது உள்ளவர்களை அழைத்துக் கொள்ள வேண்டும் ஈரான், இல்லை என்றால் நாங்கள் சர்வதேச அளவில் பெரிய நடவடிக்கை எடுப்போம் என்று குவைத் அறிவித்திருக்கிறது. ஈரான் அதற்கு எந்த பதிலையும் சொல்லல. அடுத்தது ஹூதிஸ் ஒரு வேலையை செய்திருக்காங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட கப்பல் ஒன்று ஏமனுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. அதை அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதையும் யுஏஇ கண்டித்து இருக்கிறது. இப்படி அது கண்டிச்சுட்டே இருக்கலாம். இவங்க செய்வதை ஒரே அடியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.